ஓம் ஸ்ரீ வாஸ்து புருஷாய நமஹா. வழி வழியாய் வாழும் வாஸ்து வழிகாட்டி அதனுடைய சிறப்புகளை கேட்டு அதன்படி வாஸ்துக்களை அமைத்து கொள்ளுங்கள். கலசம் வைத்து வழிபடுவீர்கள் எப்படி என்பதை பார்ப்போம். அதனுடைய பலன்: கலசம் வைத்து 5 முக குத்து விளக்கில் பசு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வாஸ்து விளக்கேற்றி வாஸ்து மந்திரங்களை ஓதி கிழங்கு வகை உணவுகளை வணங்குவதில் முக்கியமான சிறப்பாக இதில் அமையப்பட்டுள்ளது. வருடத்திற்கு 8 முறை வருகின்ற வாஸ்து நாட்களில் முறையாக வழிபட்டு வந்தால் நில சம்பந்தமான தோஷம் நீங்குவதோடு வீடுகளில் அதிகபட்ச சுபிக்ஷம் உடனடியாக ஏற்படுவதை நீங்கள் உடனடியாக கண்டு ரசிப்பீர்கள், மகிழ்வீர்கள். கோர்ட்டு வழக்குகளினால் நிலப்புலன்களில் சாகுபடியோ வீடுகளை கட்ட முடியாமலோ தேக்க நிலை ஏற்பட்டு வேதனை பெற்று வருபவர்கள் கட்டாயமாக வாஸ்துமூர்த்தியை வழிபட்டால் நில சம்பந்தமான பிரச்சனைகள் நல்ல முறையில் தீரும். வாஸ்து புருஷன் நித்திரை விடுவதில் இருந்து மீண்டும் சயனமாகும் வரை அந்த 90 நிமிடங்கள் இப்படி மந்திர பாராயணம் அவருடைய திருச்செவிகளில் இனிமையாக சந்தோஷமாக பாய்ந்திட வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கோயில் திருப்பணிகளில் நீங்கள் கும்பாபிஷேகம், திருக்குளங்கள் சீரமைத்தல் போன்ற தெய்வீக காரியங்களுக்கு தங்கு தடையின்றி இனிதே நிறைவேற வடக்கு நோக்கி பாயும் நதிக்கரைகளில் அமைந்து கோயில்களில் ஆக்ஞா கணபதி ஹோமம், வாஸ்து ஹோமங்களை நிகழ்த்தி அந்த நதிகளிலே நீராடி வழிபட வேண்டும். கோவில் திருப்பணி எத்தனையோ இடத்துல ஆலயங்கள்லாம் நீங்கள் சீரமைத்து செப்பனிட்டு புதுப்பித்து கட்டுமான வேலைகள் தொடர்ந்து நடைபெறாமல் அப்படியே தேங்கி கிடந்தால் இந்த மேற்கண்டு வடக்கு நோக்கி ஓடும் உத்தரவாகினி நதியிலே நீராடி வாஸ்து ஹோமங்களை எல்லாம் செய்து வழிபட்டு, குறிப்பாக திருவலஞ்சுழி காவிரி, உங்களுக்கு தெரியும், கும்பகோணம் அருகிலே திருமாந்துறை லால்குடி அருகில் காயத்ரி நதி, அதான் காளஹஸ்தி, பொன்னாறு, திருமழப்பாடி கொள்ளிடமானது திருமழப்பாடி வைத்தியநாதர் ஆலயத்திலே வடக்காக ஓடுகின்றது. இப்படி வாஸ்து தோஷங்களுக்கான நிவர்த்தியாக விஷ்ணுபதி போன்ற நாட்களிலே சீர்காழி ஸ்ரீ தாடாள பிரபுவான ஸ்ரீ விக்கிரம சுவாமி திருக்கோயிலில் பூஜை செய்வது நல்ல சிறப்பான பலனை தரும். மிக புனிதமான வாஸ்து நிலத்தில் வாஸ்து தேவதா மூர்த்தியின் சக்தி பரிபூர்ணமாக நிரம்பி இருப்பதால் ஏனையவற்றில் அதனுடைய ஆதிக்கம், சக்தி, ராகு காலம், யமகண்டம் அதிலே தணிக்கப்பட்டு விடுகின்றது. இதில் ராகு காலம், யமகண்டம் பார்ப்பது தேவையற்ற ஒன்று. ஆகையினால் மேலும் கால தேவதைகள் அனைத்து வாஸ்து தேவ மூர்த்தியின் யோக சக்திக்குள் அடக்கமாவதால் வாஸ்து ஹோம பூஜையை இதற்கு தக்க நிவர்த்தியை தந்துவிடும். ஸ்ரீ வாஸ்து நேரத்துடன் யமகண்டம், ராகுகாலம், அர்த்த பிரகணம் நேரங்கள் கூடி வந்தாலும் ராகுகாலம் அதற்கு பரிகாரமாக கால தேவதா பிரீத்தியாக மேலும் பல வாஸ்து விசேஷ பலன்களை பெறவும் ஸ்ரீ வாஸ்து பூஜையிலும் ஸ்ரீ வாஸ்து ஹோமத்திலும் அருகம்புல்லும், பூஜையில் ஸ்ரீ வாஸ்து ஹோமத்தில் இப்படி நீங்கள் எடுக்கின்ற அருகம்புல்லு சீந்தில் கொடியும் சேர்ந்த அர்ச்சனை ஆகூதி இடுவதால் தெய்வீகத்தன்மை பரிபூர்ணம் அடைந்து எல்லாவிதமான காலதோஷங்களையும் உடனே அது நிவர்த்தி செய்யும். இப்படி கஜ பூஜை, யானை பூஜை செய்வதை பற்றி பார்ப்போம். கஜ பூஜை வாஸ்து பூஜையில் மிகவும் சிறப்புடைய அங்கங்கள், அதில் ஒரு பாகமாகும். இதுதான் பிரதானமான அங்கம் என்று சொல்வார்கள். ஸ்ரீ வாஸ்துதேவரின் தக்க தாவன, அதாவது தந்த தாவன நேரம், பல் துலக்கும் நேரம். இப்படி பல் தேய்த்தல் என்றால் முதலில் பல்லில் உள்ள அழுக்குகளை அகற்றுவதுதானே முக்கியமானது. இதை போல ஸ்ரீ வாஸ்துமூர்த்தியினுடைய தந்த தாவன நேரத்தில் நாம் வாங்கிய பூமியில் அந்த நிலத்திலே உள்ள
களைகள் முள் போன்றவற்றை அப்புறப்படுத்தும் நேரம். அப்படியே இதை செய்ய ஆரம்பிங்கள். மேலும் பல் தேய்க்கின்ற போது பற்பசையோ மூலிகை பொடியோ ஆலம் வேப்பம் குச்சியோ பயன்படுத்துவது போல நீங்கள் ஸ்ரீ வாஸ்து புருஷமூர்த்தியின் தந்த தாபன நேரத்தின் போது குறித்த நேரத்தில் பூமியிலோ கட்டிடத்திலோ அதை புனிதப்படுத்தும் பொருட்களை புனித நதிகளின் தீர்த்தங்கள், சந்தனம், மூலிகை திரவியங்கள், பூக்களின் சாற்றாலான அத்தர், பஞ்சகவ்யம் போன்றவற்றை பூமியில் தெளித்து அந்த அசுத்த தீய சக்திகளை அகற்றியும் புனிதத்தை ஊட்டுதல் வேண்டும். அப்படியே செய்யும்பொழுது பூமி சுத்தமாகும். எனவே வாஸ்து புருஷ மூர்த்திக்கு உரித்தான தந்த தாபன பல் துலக்கும் நேரத்தில் ஆலம்பட்டை கஷாயத்தை கொண்டு பூமியிலும் கட்டிடங்களும் தீர்த்தத்தை தெளிக்க வேண்டும். மாவிலை பயன்படுத்துவது நல்லது. இப்படி ஆலம்பட்டை என்றால் ஆலம்பட்டையை உரித்தல் என்ற பொருள் இல்லை. தானாக மரத்தில் இருந்து காய்ந்து விழுகின்ற பட்டையை வைத்து கொண்டு முறையாக கஷாயம் தயாரிக்க அதனை தெளித்தல் ஆகும். இது மிக சிறந்த தீர்த்தங்களுள் ஒன்றாகும். மிக மிக சக்தி வாய்ந்தது. ஸ்ரீ பூமி அந்தர வாஸ்து சுந்தர சக்கரத்தின் ஒரு பகுதியை இங்கே பார்ப்போம். இதனை அமைத்து இப்படி பூமி அந்தர வாஸ்து சுந்தர சக்கரம் இதனை நீங்கள் அமைத்து இல்லங்களிலும் கடைகளிலும் வியாபார ஸ்தலங்களிலும் வைத்து தினந்தோறும் செவ்வாய் ஹோரை நேரத்தில் வருடத்திற்கு 8 நாட்கள் மட்டுமே வருகின்ற வாஸ்து நாட்களிலும் தாமே உங்களுடைய திருக்கரங்களால் அரைத்த சந்தனம், மஞ்சள், விபூதி, குங்குமம் இவைகளை 8 திசைகளும் அந்த யந்திரத்தில் 8 திக்குகளையும் விட்டு ஸ்ரீ வாஸ்து காயத்ரியை அந்த மந்திரத்தை 24, 108, 1008 முறைகள் ஓதி வந்தால் நில தோஷங்களும் நிலத்தில் புதைக்கப்பட்டுள்ள பில்லி சூனிய ஏவல் மந்திர தகடுகளின் சூனிய தோஷங்கள் முற்றிலும் அகலும். பூமி சம்பந்தப்பட்ட சூனியங்களுக்கும் தோஷங்களுக்கும் நிவர்த்தி தரும் சக்கரம் ஆகும். இப்படிப்பட்ட சக்கரம் கிடைப்பது மிக அரிது. எமது ஆசிரமத்தில் விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள். இதனை வெறுமனே மாட்டி வைத்திடாமல் அப்படியே மாட்டி வச்சா ஒன்றும் பலன் கிடையாது. தினமும் ஸ்ரீ வாஸ்து காயத்ரி மந்திரத்தை 12, 24 முறையான ஓதி இந்த சக்கரத்தின் தெய்வீக சக்தியை தினம் தினம் பெருக்கி வாருங்கள். பலவிதமான பூமி தோஷங்களில் இருந்து காத்து கொள்ள இந்த சக்கரம் வழிபாட்டை தினமும் மேற்கொண்டு திருச்சி பூலோகநாதர் EB ரோடு அருகே ஸ்ரீ பூலோகநாதர் எழுந்தருளி உள்ள ஸ்தலங்களில் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையிலே ஸ்ரீ பூலோகநாதருக்கும் அம்பிகைக்கும் தைல காப்பிட்டு கிழங்கு வகையிலான உணவினை படைத்து அன்னதானம் செய்து வர நல்ல முறையிலே பூமி பாக்கியம் அமையும், நிரந்தரமாக இருக்கும். இப்படி ஸ்ரீ பூமி அந்தர வாஸ்து சுந்தர சக்கரத்தை அலுவலகங்களிலும் ஃபேக்டரி இவைகளிலும் இல்லங்களிலும் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி பார்க்குமாறு வைத்து தினந்தோறும் அரைத்த சந்தனம் குங்குமம் விட்டு ஓம் ஸ்ரீ வாஸ்து மூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ வாஸ்து மூர்த்தியே போற்றி என்று 108 முறை ஓதி சிவப்பு நிற செம்பருத்தி, சிவப்பு நிற அரளி, சிவப்பு நிற இருவாட்சி மலர்களால் அர்ச்சனை செய்து இயன்ற போதெல்லாம் கிழங்கு வகை உணவை படைத்து அன்னதானமாக அளித்து வழிபட்டு வந்தால் நிலதோஷங்கள், பிறரின் பொறாமையால் ஏற்படும் தோஷங்கள் அது போன்றவை உடனடியாக நிவர்த்தியாகும். இந்த தோஷங்களால் ஏற்படும் இல்லற சண்டைகள், வீட்டில் நடக்கும் சிறிய பெரிய சண்டைகள் மற்றும் தொழில் மந்தம், அசாதாரண நஷ்டம், திடீரென்று ஏற்படும் நஷ்டங்கள், தொழில் அப்படியே நின்று போய் முறிவு, நிலச்சரிவு போன்றவற்றிற்கு நிவாரணம் கிட்டும். இப்படி ஸ்ரீ வாஸ்துமூர்த்தியின் புனித நீராடுதல் என்றால் 2வது 18 நிமிடங்கள். முதலில் நாம் 18 நிமிடத்தை எடுத்துக்கொண்டோம். 2வது 18 நிமிடங்களிலே அனைத்து தீர்த்தங்களிலும், அதாவது குளமோ நதியோ கடலோ கிணறோ எதுவாயினும் சரி, ஸ்ரீ வாஸ்து சக்திகள் நீரில் நிரம்பி வருகின்ற நேரம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் எங்கும் புனிதமான தீர்த்த சக்தி அப்படியே பெருகி வரும் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும். ஸ்ரீ வாஸ்துமூர்த்தியின் பூஜை நேரம் என்றால் கோடான கோடி தேவதா மூர்த்திகளும் தேவாதி தேவர்களும் மூர்த்திகளும் இறைவனை வழிபடுகின்ற புனிதமான நேரம் என்று கருதி செயல்படுங்கள். இப்படி ஸ்ரீ வாஸ்துமூர்த்தி
தாம்பூலம் தரித்தல் என்றால் வெறும் வெற்றிலை பாக்கு மட்டும் போடுவதில்லை. தாம்பூலம் என்றால் சுப மங்கள காரியம் என்பதோடு உண்ட உணவு செரிப்பதற்கும் உரிய சிறந்த இயற்கை மருத்துவம் என்பதில் இதில் பொருள் அடங்கியிருக்கிறது. அதாவது ஜீவன்களின் கர்ம வினைகள் நன்கு ஜீரணிக்கப்பட்டு நல்ல முறையிலே பஸ்பமாக்கப்பட்டு நன்கு அனுபவிக்கப்பட்டு அதற்குரிய விளைவுகள் ஏற்கப்பட்டு கர்ம வினைகள் சீராக பரிபாலனம் செய்யப்படுதல் என்பதே வாஸ்து தாம்பூல பொருள் ஆகும். கர்மவினை சக்திகள் நல்முறையில் அமைந்திட ஸ்ரீ வாஸ்து பூஜை மிகவும் உதவுகிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள். ஸ்ரீ நரசிம்மரின் உக்கிரகத்தை கோபத்தை தணித்து அரவணைத்து அவரை ஆட்கொண்ட போது ஸ்ரீ சரபேஸ்வரர் கொண்டிருந்த திக்கு சயன நிலை விசேஷம் ஆகும். இப்படி சரபேஸ்வரர் உருவம் சரபப்பறவையின் கோண பீடங்கள் அவர்தம் நேத்திர திக்குகள் நின்ற நிலையாவும் பலவித திக்குகளை நோக்கியவாறு இருந்தன. இவையெல்லாம் வாஸ்து சாஸ்திரப்படி அமையாத பல நிலங்களில் அதாவது வீடுகளில் ஏற்படும் தோஷங்களுக்கு பரிகாரமாக அமைவதே ஸ்ரீ சரபேஸ்வர மூர்த்தியின் நேத்திர தரிசன பலன்களாகும். இப்படி மகான்களின் பார்வையே பலவித தோஷங்களை நீக்கும் என்பது போல சிதம்பர ஸ்ரீ சரபேஸ்வர மூர்த்தியின் அபூர்வமான சிதம்பரத்திலே அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சரபேஸ்வரர் மூர்த்தி எப்பேற்பட்ட போர் சண்டை இவைகளெல்லாம் நிறுத்தக்கூடிய சரபேஸ்வரர் அந்த மூர்த்தியின் அபூர்வமான நேத்திர நோக்குகள் பார்வையாகும் பலவிதமான நிலதோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சரபேஸ்வரர் சிதம்பரத்திற்கும் சென்று வாருங்கள். மூன்றாவது பகுதியாக நிலதோஷங்கள் நீங்க உதவும் பூஜைகளை பற்றி பார்ப்போம். இப்பொழுது வாஸ்துவை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மூன்றாவது பகுதியிலே நிலதோஷங்கள் நீங்குவதற்கு உதவும் பூஜைகள். நிலைப்படி மண் பூஜை. முதலாவது நிலைப்படி பசுவின் குளம்படிப்பட்ட மண் துகள்களை எடுத்து பஞ்சகவியத்தில் கலந்து அதை வீடு நிலம் அலுவலகம் தொழிற்சாலைகளில் தெளியுங்கள். தெளித்தலுக்குத்தான் நிலைப்படி மண் பூஜை என்று பெயர். இப்படி பட்ட அக்ஷர பரிகார பூஜை. இரண்டாவது கேரட் துருவலும் சர்க்கரையும் சேர்ந்த உணவினை நிலத்தின் மேல் பகுதியில் வைத்து ஸ்ரீ வாஸ்து தேவதா மூர்த்திக்கு படைத்து அன்னதானமிட்டும் எறும்புகளுக்கு உணவாகவும் இடுவதால் பட்ட அக்ஷர பரிகார முறையாக விவசாய நிலங்களிலும் அலுவலகங்களிலும் இல்லங்களிலும் ஏற்பட்டுள்ள குத்து வர தோஷம் என்கின்ற ஒரு யாரும் தெரியாத ஒரு தோஷம் நிவர்த்தி ஆகும். இப்படி குத்துவர தோஷத்தை பற்றி யாரும் சொல்லுவதில்லை, இப்பொழுது சொல்லுங்கள். இப்படி குத்துவர தோஷம் என்றால் பலவிதமான பகைமைகள் சண்டை இப்படி இதற்கு இடையே வாங்கிய இடத்தில் ஏற்படும். எங்கெங்கோ கடன் வாங்கி கடனை கட்ட முடியாமல் திணறி வாங்கிய இடங்களிலும் புதிய மரப்பொருட்களை வாங்க வசதியின்றி தோஷங்களை அப்படிப்பட்ட தோஷங்கள் நிறைந்த மரம் செங்கல் கல் மண் சிமெண்ட் போன்றவற்றால் கட்டப்பட்ட பலவிதமான தோஷங்களுக்கு தக்க பரிகாரம் பிராய்ச்சித்தம் கிட்டும். இப்படி மூன்றாவதாக அந்தராட்சகன் ஈசல் பூஜை. மூன்றாவதாக பூஜையாக இன்று எள்ளும் வெல்லமும் சேர்ந்த கலவையை நிலத்தின் தெற்கு பகுதியில் வைத்து எள்ளும் வெல்லமும் கலந்த கலவையை உங்களுடைய இடத்தில் நிலத்தின் தெற்கு பகுதியில் வைத்து அந்தராட்சன் ஈசல் என்று சொல்லப்படுகின்ற யக்ஷினி என்கின்ற தேவதைக்கு அதை பிரீத்தியாக பலியிடுதல் வேண்டும். பலியிடுது என்றால் மிருகங்களை பலியிடுவது அல்ல. ஒரு மாக்கல்லில் எள்ளும் வெல்லமும் சேர்த்து அந்த கலவையை வைத்து பலிபீடமாக அதை மனதில் பாவித்து கொண்டு அந்தராட்சகன் ஈசல் என்ற பெயரை சொல்லி, அம்மா, தாயே, ஈஸ்வரியே, தேவதையே, என்னுடைய நிலத்தில் உள்ள குத்து வர தோஷங்களுக்கு நீ நிவர்த்தியை கொடு, எங்களுக்கு அதை பெற்று தருமாறு பித்தர்களுக்கு பிரீத்தியான எள் வெல்லம் கலந்த அன்னத்தின் சாட்சியாக நாங்கள் வேண்டுகிறோம் என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு படைத்து ஏழைகளுக்கு தானம் அளியுங்கள். அந்த நிலம் ஓஹோ என்று பொங்கி வழியும். நான்காவதாக கம்பி சருகுரு தோஷம் நீக்கும் முறை. நீங்கள் இதுவரை வாஸ்து என்று பார்த்திருப்பீர்கள். அதில் எத்தனை தோஷங்கள் என்று யாரும் சொல்வதில்லை. கம்பி சருகு தோஷம்
இதை எப்படி போக்குவது? 4வது பூஜையாக, இந்த நிலத்திலே 4 மூலைகளிலும் 4 பசுமாடுகள், அந்த ஆடுகளை கன்றுகளுடன் நிற்க வைத்து தயிரும் வெங்காயமும் கலந்த கலவையை சுவாமிக்கு படைத்து பசுமாட்டிற்கு உணவாக அளித்து ஏழைகளுக்கு தானமாக அளிப்பதால் அந்த கம்பி சருகு தோஷம் என்கின்ற ஒரு தோஷம் நீங்கும். கம்பி சருகு தோஷம் என்றால் என்ன? உலோகங்களில் படிந்து உள்ள தோஷங்களை குறிக்கும். தினசரி வாஸ்து பூஜையை தலைவாசல் நிலைவாசல் படிகளுக்கு சந்தனம், குங்குமம், மஞ்சள் இவைகளை வைத்து வழிபடுதல் வேண்டும். நீரோட்ட சக்தி நிறைந்துள்ள அந்த ஸ்தலங்களில் திரு ஆனைக்கோயில், தென்குடி திட்டை திருச்செங்கோடு ஆலயத்தை நீர்விட்டு கழுவி செங்காவி கோலம் இட்டு நீர்க்கொழுக்கட்டை செய்து படைத்து அழைத்திட இல்லத்தில் ஏற்பட்டுள்ள பலவிதமான பணம் மற்றும் நீர்தோஷங்களுக்கு உடனடியாக நிவர்த்தியை பெற்றுத்தரும். பன்றிகளை வளர்க்கின்ற ஏழைகளுக்கு சனிக்கிழமை தோறும் நல்ல உணவு, உடை, இப்படிப்பட்ட வகைகளை தானம் அளித்து வந்தால் பூமி தோஷங்களுக்கு நல்ல தக்க நிவர்த்தியை தரும். வீடு கடைகளில் உள்ள பீடை தோஷங்கள் விலகி ஓடிவிடும். படிதாண்டா பத்தினியாக அம்பிகை அருள்பாலிக்கின்ற ஆலயங்கள் ஸ்தலங்களிலே பச்சரிசி மாக்கோலம் இட்டு மேலும் செங்காவியுடன் நீர்க்கோலம் இட்டு வருவதால் பத்திரங்களில் உள்ள பிழைகளால் எழுத்து பிழை, சொல் பிழை, நிலப்புலன்களில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தற்காத்து கொள்ளலாம். பத்திர சம்பந்தமான கோர்ட்டு வழக்குகளுக்கு நல்ல தீர்வு தரும். தொடர்ந்து செவலூர் பூமிநாதர் ஆலய மகிமை பார்ப்போம். பகுதி 4 பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாளர் அருணாச்சலா.